இந்த பக்கம் வாங்க. டெலிட் போகாத. எடுக்கலாமா? என்டர் போடு. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லிட்டு ஆரம்பிச்சு. என் பேர் ராஜேந்திரன், சென்னை தாமரத்தை சேர்ந்தேன். நான் தமிழ்ன்றது பெருமைப்படுறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து என்ன ஒரு பெரிய லெவலில் பாடி பில்டிங் பண்ணணும்னு என்னோட ஆசை. நான் ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தில் 6 பசங்க, அதில் ஒரு மூத்த பையனாக இருந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து இந்த பாடி பில்டிங் பண்ணணும்னு பண்ணி 8 டைம் மிஸ்டர் இந்தியா பண்ணியிருக்கேன். இந்தியா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் சாம்பியன் ஆஃப் சாம்பியன். ஏஷியா வரைக்கும் நான் மெடல் பண்ணியிருக்கேன். இது இந்த வாட்டி மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் ஷேக்கப் பண்ணணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த காம்படிஷனாக வந்திருக்கேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்காக மிஸ்டர் ஏஷியா மிஸ்டர் வேர்ல்டு கோல்டு எடுத்துருப்பேன். தமிழ் கண்டிப்பாக அது செய்ய முடியும். தமிழ் எனக்கு அதுக்குள்ள ஒரு வெறி, அது எனக்குள்ள ரொம்ப வெறி இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவேன். அதனால எனக்காக எல்லாம் பிளஸ் பண்ணுங்க. நான் 90 kgல பண்றேன் சார். நான் என்னோட ஏஜ் 39 சார். ஒரு நிமிஷம் சார். ஓகேவா? என்னாச்சு? ஷோரூம் என்னோட கோரிக்கை தான் சார். பாடி பில்டிங் வெறும் ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் சார். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிற பைசா என்னோட பாடி பில்டிங்கில் செலவாயிடுது. ஏன்னா என்னோட வீட்டில் என் ஒய்ஃபு பிள்ளைங்களாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பான்சர்ஷிப்லாம் இதில் ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும் சார். இதுக்கு எனக்கு எதுவும் காலம் எதுவும் கொடுத்தது ஸ்பான்சர்ஷிப்பு. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரைக்கும் வந்திருக்கிறேன். இப்போ தான் ஒருத்தர் முதல் வாட்டி சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் சார் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடல் எடுத்தவங்கள ஸ்டேஜில் செலெக்ஷன் பண்ணுவாங்க சார். ரயில்வேல சர்வீசஸில் அதுமாதிரி பாடி பில்டிங் செலெக்ஷன் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட்டு 15 வருஷம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சேன் சார். நான் ரொம்ப சொன்ன ஏழையான குடும்பத்தில் போகிறது ரொம்ப படிக்க முடியல. அதில் ஒரு கிளாஸ் போகிறேன், ஏர்ஃபோர்ஸில் வேலை பண்ணேன். 15 வருஷம் பண்ணேன். நான் மிஸ்டேக் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சொன்னாங்க 10th கிளியர் பண்ணுனாங்க. 8th தான் படிச்சு போயிருந்தேன். 10th கிளியர் பண்ணேன். 10th கிளியர் பண்ணணும்னு சொன்னாங்க, நீங்கள் இன்டர்நேஷனல் பண்ண தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. திரு இன்டர்நேஷனல் ஏஷியன் சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை +2 முடிக்கணும்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. 15 வருஷம் முடிஞ்ச உடனே என்னால் பாடி பில்டிங் பண்ணிட்டு பைசா பத்தல ஒன்றும் பண்ணல. வெளியே போயிட்டு நான் வேலை பண்ணணுன்னு 15 வருஷத்தில் விட்டேன். 20 வருஷம் பண்ணியிருந்தா பென்ஷன் கூட கிடச்சிருக்கோம். பாடி பில்டிங் அதிகமாக லேக் பண்ணனால, நேசிச்சதுனால பாதியிலே விட வேண்டியதாகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா இப்போ இந்த வருஷம் போன 2012 தமிழ்நாட்டுக்காக தான் பண்ணேன். அது வரைக்கும் சர்வீசஸ்க்கு தான் பண்ணுவேன். தமிழ்நாட்டுக்காக தான் போன வருஷம் பண்ணேன். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோல்டு 2012 நான் மட்டும் தான் சார் பண்ணியிருக்கேன். அதுவும் தமிழ்நாட்டில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடித்த ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான். எல்லா வருஷத்தையுமே நான் சாம்பியன் ஆஃப் சாம்பியனுக்காக தான் போவேன். கொடுக்க மாட்டாங்க எனக்கு. ஏன்னா எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு நல்ல பாடி இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்காக கூட நான் 3 மாதம் அப்புறம் எடுத்துக்கலாம். எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் 8 டைம் மிஸ்டர் இந்தியா பண்ணியிருக்கேன். 8 டைம் மிஸ்டர் ஏஷியா, மிஸ்டர் சர்வீசஸ் பண்ணியிருக்கேன். ஏஷியா லெவலில் சாம்பியன் பண்ணியிருக்கேன்.